Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. நயினார் நாகேந்திரனின் விடுதி மேலாளரிடம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் பாஜக வேட்பாளர்கள் அனைவரும் தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடத்த கோரி திமுக புகார் அளித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பார்வையில் விளக்க இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். அவரிடம் நேரடியாக பேசலாம். அன்பரசன், இன்று நடைபெற்ற அந்த சோதனைக்கு அப்புறம் நடந்த விசாரணையில என்னென்ன விவரங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு இது வரைக்கும்? நெல்லை பகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ரூபாய் 4 கோடி தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவமானது தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து நெல்லையை நோக்கி செல்லக்கூடிய நெல்லை விரைவு ரயிலில் 3 நபர்கள் பணம் கடத்திச் செல்வதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தாம்பரம் போலீசார் அதேபோன்று தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தாம்பரம் ரயில் நிலையத்தில் சோதனையிட்ட போது அங்கு 3 நபர்களை சந்தேகத்திற்கு இடமான நபர்களை பிடித்து விசாரணை செய்த போது அவர்கள் தங்கள் கைப்பைகளில் கொண்டு வந்த 6 பைகளில் சுமார் 4 கோடி ரூபாய் பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த 3 நபர்களையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் கொளத்தூரைச் சேர்ந்த சதீஷ், நவீன், அதே போன்று பெருமாள் ஆகிய 3 என தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இந்த பணத்தை கொடுப்பதற்காக நெல்லைக்கு கொண்டு செல்வதாக தகவல் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக எழும்பூரில் இருக்கக்கூடிய ப்ளூ டைமண்ட் என்ற விடுதியிலிருந்து இந்த பணத்தை நெல்லையில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு கொண்டு செல்வதற்காக எடுத்து செல்வது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசாரின் தொடர் விசாரணையில் இந்த பணமானது விருகம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய முருகன், அதாவது பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் உறவினரான முருகன் என்பவரிடமிருந்து இந்த பணமானது கீழ்ப்பாக்க பகுதியில் இருக்கக்கூடிய ப்ளூ டைமண்ட் என்ற விடுதிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து ரயில் மூலமாக இவர்கள் நெல்லைக்கு சுமார் 4 கோடி ரூபாய் பணத்தை கடத்த முயன்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான கீழ்ப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ப்ளூ டைமண்ட் என்ற விடுதியின் மேலாளராக இருந்து வரக்கூடிய சதீஷ் என்பவர் தான் இந்த பணத்தை சென்னையிலிருந்து நெல்லைக்கு கொண்டு செல்லும் அந்த பணத்தை கொண்டு செல்லக்கூடிய அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறார். இந்த தகவலும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து இவர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தாம்பரம் போலீசார் பணத்தை கடத்தி சென்ற சதீஷ், அவரது சகோதரர் நவீன் மற்றும் பெருமாள் ஆகிய 3 கைது செய்து தற்போது சிறையில் அடைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதனிடையே இன்று காலை முதல் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ப்ளூ டைமண்ட் என்ற விடுதியில் சுமார் 5 மணி நேரம் தேர்தல் பறக்கும் படையினர் போலீசாரோடு சேர்ந்து ஒரு தீவிர சோதனையில் ஈடுபட்டார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களிடம் சுமார் 5 மணி நேரம் விசாரணை நடத்தி அவர்களிடம் பல முக்கிய தகவல்களை பெற்றிருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்று இரவு முருகன் விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனின் உறவினரான முருகன் என்பவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டு அங்கு பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியிருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது திமுகவின் அமைப்பு செயலாளரான RS பாரதி தலைமை தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார். குறிப்பாக நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய அனைத்து இடங்களிலும் சோதனை செய்து எங்கெங்கெல்லாம் அவர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார் என்பது குறித்த பல்வேறு தகவல்களை வெளியிடுமாறு அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கு விவரமானது தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு மாற்றப்பட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நயினார் நாகேந்திரன் இந்த முறை மட்டும்தான் பணத்தை கடத்தியிருக்கிறாரா அல்லது இதற்கு முன்பாக பலமுறை பணப்பட்டுவாடா தொடர்பாக இவர்கள் கடத்திருக்கிறார்கள் என்பது குறித்து தேர்தல் வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வரும் வேளையில் ஏற்கனவே தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அந்த பணத்தை கொண்டு வந்த முருகன், அதே போன்று ஜெய்சங்கர், ஆசித்தம்பி இவர்கள் 3 நபர்களும் தான் அந்த ப்ளூ டைமண்ட் என்ற ஹோட்டலுக்கு அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த 3 நபர்கள் யார் யார், அவர்கள் பின்புலம் என்ன என்பது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னையில் நடந்த விசாரணை, அதே போன்று திமுக சார்பாகவும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்பரசன். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.